பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிரபலங்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் நான் கூட ஆக்சிடென்ட் ஆகும்போது அண்ணனுடைய துணையார் அப்புறம் வர முடியாமல் போச்சு. அவர் துணையார் இழந்து வார நேரத்தில் இது இருக்க ஒரே ஒரு மகனும் ஒரு செல்ல மகளை இழந்து நிற்கிறாருன்னு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும். இது 47 வயசில் போகிற உடம்பா அது என்ன உலகம் என்ன கடவுள் என்ன தெய்வமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த செய்தி பார்த்தா மிகப்பெரிய மனசு பேரதிர்ச்சி இருந்துச்சு. இது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் இதுக்கு இசைத்துறைக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் அது. அண்ணன் மகன் பாதானுடைய ஆன்ம சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். பவதாரணி அக்கா அவங்க என்னோட நெய்பர், ரொம்ப வருஷமா எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளோ சீக்கிரம் சடன் டெத் அப்படின்றது. அவ்வளோ பெரிய சிங்கர் அவங்க, நேஷனல் அவார்ட் வின்னர். அவங்களோட குரலே ரொம்ப யூனிக்கா இருக்கும், தனித்துவமா தெரியும், அவ்வளோ அற்புதமா இருக்கும், சூதிங்கா இருக்கும் அவங்களோட பாடல், அவங்களோட குரலை கேட்கறதுக்கு. இன்னைக்கு அவங்க நம்மளோட இல்லைன்னு போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். இன்னைக்கு அவங்க இங்க இல்லைன்னு போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது திரையுலகுக்கு ரொம்ப பெரிய இழப்பு. போன மாசம் கேப்டனு, அதுக்கு முந்தின வருஷம் போண்டாமணி, இது மாதிரி திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இழப்பா இருக்கு. இவங்க இழப்பு இசை உலகத்துக்கு மட்டும் இல்ல, பாடலுக்கும் சரி, நம்ம தமிழக மக்களுக்கு இல்லாமல் அகில உலக தமிழ் மக்களுக்கு அனைவருக்குமே பெரிய இழப்பு. இது ஐயா இளையராஜா அவர்களை பார்க்கும்போது அவங்களால பேசவே முடியல. நாங்கள் அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். யார் ஆறுதல் சொன்னாலும் இயற்கை தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இது ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேலேனா கூட கொஞ்சம் 47 வயசு ஒன்றும் பெரிய வயசுலாம் கிடையாது. ஒரு சின்ன வயசு, ரொம்ப நம்ம சாதனைகளை தேசிய விருது வாங்கினவங்க. அந்த அப்போவுமே வந்த உடனே தேசிய விருது வாங்கியிருக்காங்க. ஒரு இசை அமைப்பாளரும் ஆகி அதுலேயும் பேரும் புகழும் பெற்றிருக்காங்க. அவங்க மரணம் உண்மையிலே இழக்க முடியாது. இதுக்கு மேலே என்ன சொல்றது இல்லை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். இந்த மறைவு ஒரு பெரிய லாஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் ராஜா சார் ஃபேமிலிக்கும் பெரிய லாஸ். அண்ட் ராஜா சார் ஃபேமிலின்றது அவருடைய இசையை கேட்டு வளர்ந்த நம்ம எல்லாருமே அவருடைய ஃபேமிலி தான். இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பெரிய லாஸ் தான் இது. அண்ட் இந்த துயரத்திலிருந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த வலியை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கிறோன்னு மட்டும் சொல்கிறேன். இந்த மாபெரும் இழப்பு இளையராஜா சார் வீட்டுக்கு மட்டும் இல்லை, சினிமா உலகத்துக்கே, இசை உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியுடைய கடவுளை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையராஜா என்கிற ஒரு இசை மேதையினுடைய வீட்டில் இசையாகவே வளர்ந்த ஒரு இளவரசி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஸ்டுடியோவுக்கு வருகிற காலகட்டத்தில் நான் இளையராஜா கூட கண்டினியூஸாக வேலை செய்கிற போது அங்கிள்னு என்னோட ரொம்ப நெருக்கமாக பழகின ஒரு பெண். அவருடைய குரல் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு குரல். என்னுடைய படங்களில் எப்படியாவது பாட வைக்கணும் அப்படின்னு கிழக்கு மேற்கும் படத்தில் பாட வச்சோம். அவருடைய இந்த சின்ன வயசில் அவரை இழந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப பேரிழப்பாக இருக்குது. இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக அது இருக்கும். ஏன்னா இளையராஜா சாரை பொறுத்தவரையில் பவதாரணி அவருக்கு ஒரு செல்ல பிள்ளை. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவுக்கு அவங்க அக்கா அண்ணா தான் அவனுக்கு எல்லாமே. என்னோட குரு எங்கள் அக்கா தான்னு சொல்லுவாப்புல, அந்த அளவுக்கு அவர் நேசித்தாங்க. பவதாரனுடைய இழப்பால் வாடுகிற ராஜா சாருக்கும் அவருடைய யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, அவங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். பவதாரணியுடைய மிகப்பெரிய வருத்தத்தை கலைஞருடைய குடும்பத்தின் சார்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மாலை வெளிநாடு கிளம்புறாங்க, அதற்கான தொடர் மீட்டிங் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன அமைச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இரங்கல் தெரிவிப்பாங்க. சார்பாக நான் வந்திருக்கேன்.
இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு, 47 வயசு. இப்பதான் போய் வீட்டில் இளையராஜா சார்ட்டையும் கார்த்தி, யுவன், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன். ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணி எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். ப்ரிவியூ ஷோஸ்ல எல்லா இடத்துலயும் என் கூடயே அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்துல கார்த்தி மியூசிக்ல பாடின பாடல் இன்னும் ஒலிச்சுக்கிட்டு